இன்ஸ்டாலிங் விண்டோஸ் எக்ஸ்பி பார்ட் 2ல ஒரு புது கம்ப்யூட்டர்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எப்படி லோட் பண்றது, அதாவது கிளீன் இன்ஸ்டால்னு சொல்லுவோம். இந்த கிளீன் இன்ஸ்டால் எப்படி பண்றது, ஒரே கம்ப்யூட்டர்ல 2 ஆப்பரேட்டிங் சிஸ்டம், இதை மல்டி பூட் அப்படி இல்ல டியூல் பூட்னு சொல்லுவோம். இந்த மல்டி ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை எப்படி லோட் பண்றது, மல்டி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது, அதுல இருக்கக்கூடிய முக்கியமான கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். நம்ம ஒரு கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டர் பூட் ஆகும்போ F8 கீயை பிரஸ் பண்ணி பூட் மெனுவுக்கு போயிருக்கோம். இந்த கம்ப்யூட்டர்ல ஏற்கனவே XP ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இந்த XP ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை டெலீட் பண்ணிட்டு நம்ம புதுசா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ண போறோம், அதாவது கிளீன் இன்ஸ்டால் பண்ண போறோம். அப்படி பண்றதுக்கு இந்த கம்ப்யூட்டர்ல XP சர்வீஸ் பேக் 2னுடைய சிடியை இன்சர்ட் பண்ணிருக்கோம். கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போ F8 கீயை பிரஸ் பண்ணி பூட் மெனுவுக்கு போயிருக்கோம். இந்த பூட் மெனுவில் சிடியை செலக்ட் பண்ணி நம்ம என்டர் பிரஸ் பண்ணோம். சிடியை செலக்ட் பண்ணி என்டர் பிரஸ் பண்றோம். என்டர் பிரஸ் பண்ணதும் பிரஸ் எனி கீ டு பூட் ஃப்ரம் சிடின்னு வரும். இதுல 5 டாட்ஸ் வரும். இந்த 5 டாட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு கீயை பிரஸ் பண்ணி ஆகணும். அப்படி பிரஸ் பண்ணலன்னா கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்கு போயிடும். நம்ம இந்த 5 டாட்ஸுக்குள்ள நம்ம என்டர் பிரஸ் பண்றோம். என்டர் பிரஸ் பண்ணதும் உங்களுக்கு சிடில கம்ப்யூட்டர் பூட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு பிரஸ் F6னு ஒரு ஆப்ஷன் வருது. இது எப்ப பிரஸ் பண்ணணும்னா, நீங்க நார்மலா லோடிங் பண்றீங்க, உங்க ஹார்ட் டிஸ்க் நாட் டிடெக்டட், அதாவது இந்த கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க் இல்ல அப்படின்னு எரர் சொன்னிச்சுன்னா உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு XPCDல டிரைவர் ஃபைல் இல்லைன்னு அர்த்தம். இது எந்த மாதிரி சூழ்நிலை சொல்லும்னா, நீங்க கசி ஹார்ட் டிஸ்க் அப்படி இல்ல ரெய்டு ஹார்ட் டிஸ்க் எல்லாம் யூஸ் பண்றதா இருந்தா XPல அதுக்கு டிரைவர் இருக்காது. அப்ப XPCDனால அந்த ஹார்ட் டிஸ்கை டிடெக்ட் பண்ண முடியாது. எப்பயாவது ஹார்ட் டிஸ்க் இல்ல அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு தடவை கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்றீங்க, இந்த இடம் வரும்போ நீங்க F6 பிரஸ் பண்ணணும். F6 பிரஸ் பண்ணிட்டு உங்க ஹார்ட் டிஸ்க்கு கசிக்கு இல்ல ரெய்டுக்கு நீங்க சிடியை இன்சர்ட் பண்ணணும். அதாவது XPCDயை எடுத்துட்டு டிரைவர் சிடியை இன்சர்ட் பண்ணீங்கன்னா அந்த டிரைவர் எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க பிளாப்பி டிரைவ்ல டிரைவர் ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க காப்பி பண்ணிட்டு அந்த பிளாப்பி டிரைவ்ல இன்சர்ட் பண்ணி நீங்க டிரைவரை லோட் பண்ணும். இந்த கசி ரெய்டுக்கெல்லாம் டிரைவரை லோட் பண்ணாதான் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க காட்டும். நார்மலா நீங்க F6 பிரஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு F2னு காட்டுது. இந்த F2 ASR சொல்லுவோம், அதாவது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ரிகவரி. உங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்னைக்காவது வேலை செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ரிகவரிக்கு போய் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை ரிப்பேர் பண்ணலாம். இது நார்மலா வேலை செய்யக்கூடிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா சிடியை போட்டு நீங்க இந்த பொசிஷன் வரும்போ F2 பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ரிகவரி ரன் ஆகும். அடுத்தது கெர்னல் ஃபைல், எல்லா ஃபைலும் லோட் பண்ணுது. இந்த லோடிங் உங்களுக்கு மெமரியில தான் நடக்கும். காரணம் நாம இன்னும் ஹார்ட் டிஸ்க்ல எங்க லோட் பண்ணணுங்கிறத சொல்லல, பார்ட்டிஷன் பிரிக்கல. அதனால மெமரியில சிடியில் இருக்கிற கண்டென்ட்டை காப்பி பண்ணி உங்களுக்கு விண்டோஸ் ஸ்டார்ட் பண்ணுது. டு செட்டப் விண்டோஸ் எக்ஸ்பி பிரஸ் என்டர் இருக்குது. டு ரிப்பேர் விண்டோஸ் எக்ஸ்பி இன்ஸ்டாலேஷன் யூசிங் ரிகவரி கன்சோல் பிரஸ் ஆர் இருக்குது. உங்ககிட்ட ஏற்கனவே ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருந்ததுன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஒரு உதாரணத்துக்கு NTLDR உங்களுக்கு மிஸ்ஸிங்னு ஒரு எரர் வருதுன்னா நீங்க இந்த ரிப்பேரை பிரஸ் பண்ணலாம். ஆரை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிடும். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரிகவரி கன்சோல்ல இருக்கிற கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க இந்த ஃபைலை சிடில இருந்து ஹார்ட் டிஸ்க்கு காப்பி பண்ணி போடலாம். ஏற்கனவே ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற கம்ப்யூட்டர்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆகலன்னா நீங்க சிடியை போட்டு ரிகவரி கன்சோலுக்கு போய் அதை ரிப்பேர் பண்ணலாம். நம்ம இப்ப என்டர் பிரஸ் பண்ணி கிளீன் இன்ஸ்டாலுக்கு போறோம். உங்களுக்கு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வருது. இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை நீங்க சைன் பண்ணணும். அதுக்கு நீங்க F8 கீயை பிரஸ் பண்ணணும். F8 கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா ஐ அக்ரின்னு வருது. நம்ம F8 கீயை பிரஸ் பண்றோம். ஏற்கனவே இந்த கம்ப்யூட்டர்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஏதாவது இருக்குதா அப்படிங்கறத சர்ச் பண்ணுது. சர்ச் பண்ணிட்டு சி டிரைவ்ல ஏற்கனவே ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, நான் அதை ரிப்பேர் பண்ணவான்னு கேக்குது. இந்த ஆப்ஷன் நீங்க எப்ப செலக்ட் பண்ணுவீங்கன்னா, உங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வேலை செய்யல, ரிகவரி கன்சோல்ல உங்களுக்கு கமாண்ட் அடிச்சு ரிப்பேர் பண்ற அளவுக்கு கமாண்ட்ஸ் எல்லாம் தெரியாதுன்னா நீங்க இந்த இடத்துக்கு ஆரை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை ஆட்டோமேட்டிக்கா ரிப்பேர் பண்ணும். ஆனா இப்படி ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். அதாவது சிடியில் இருக்கிற ஃபைல்ஸும் உங்க ஹார்ட் டிஸ்க் இருக்கிற ஃபைலும் ஈக்குவலா இருக்குதான்னு செக் பண்ணிட்டு எந்தெந்த ஃபைல் எல்லாம் மாறி இருக்குன்னு பார்த்து எல்லாத்தையும் காப்பி பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அப்ப ஜெனரலா
ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வேலை செய்யல சிடியை போட்டு ரிப்பேர் பண்ணுன்னு சொன்னா நீங்க இந்த ரிப்பேருக்கு தான் போகணும். இதுக்கு முதல் வந்த ரிப்பேர்ல அதாவது ஆர பிரஸ் பண்ணீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிடும். அங்க ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய கமாண்ட் தெரிஞ்சிருக்கணும். நம்ம இப்ப புதுசா இன்ஸ்டால் பண்ண போறோம். அதனால டு கண்டினியூ இன்ஸ்டாலிங் பிரஸ் எஸ்கேப். நம்ம எஸ்கேப்பை பிரஸ் பண்றோம். எஸ்கேப்பை பிரஸ் பண்ணதும் இங்க பார்ட்டிஷன் ஏற்கனவே இருக்குது. நம்ம இந்த 2 பார்ட்டிஷன் டெலீட் பண்ணிட்டு புதுசா இன்ஸ்டால் பண்ண போறோம். டு டெலீட் a selected partition press D இருக்குது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் D பிரஸ் பண்றோம். D பிரஸ் பண்ணதும் உங்களுக்கு டு டெலீட் திஸ் பார்ட்டிஷன் பிரஸ் என்டர்னு சொல்லுது. திரும்பி நம்ம என்டர் பிரஸ் பண்றோம். என்டர் பிரஸ் பண்ணதும் டு டெலீட் திஸ் பார்ட்டிஷன் பிரஸ் Lன்னு சொல்லுது. நம்ம L பிரஸ் பண்றோம். ஏன் டெலீட் பண்றதுக்கு இந்த மாதிரி 3 தடவை கேக்குதுன்னா உங்ககிட்ட ஏற்கனவே சி டிரைவ்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அதை டெலீட் பண்ணணுமாங்கிற கன்ஃபர்மேஷனுக்கு உங்ககிட்ட 2-3 தடவை கேக்குது. நம்ம L பிரஸ் பண்ணதும் அந்த சி டிரைவ் அன்பார்ட்டிஷன்ட் ஸ்பேஸ்னு ஆயிடுச்சு. அடுத்து பார்ட்டிஷன் 2 நம்ம டெலீட் பண்ணணும். அதுக்கு D பிரஸ் பண்றோம். அடுத்தது L பிரஸ் பண்றோம். இப்ப உங்களுக்கு எல்லா பார்ட்டிஷன் டெலீட் ஆயிடுச்சு. நீங்க புது கம்ப்யூட்டர்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லாத கம்ப்யூட்டர்ல சிடியை போட்டு நீங்க பூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அன்பார்ட்டிஷன்ட் ஸ்பேஸ் தான் காட்டும். ஏன்னா புது ஹார்ட் டிஸ்க்ல பார்ட்டிஷன் எதுவும் இருக்காது. நாம இப்ப பார்ட்டிஷனை கிரியேட் பண்ணணும். பார்ட்டிஷனை கிரியேட் பண்றதுக்கு டு கிரியேட் a partition இந்த unpartitioned space press C ன்னு சொல்லுது. அதனால நம்ம C பிரஸ் பண்றோம். C பிரஸ் பண்ணதும் பார்ட்டிஷனுக்கு என்ன சைஸ்ன்னு கேக்குது. நாம ஒரு 3 GB போட போறோம். 3 GBக்கு நம்ம 3000 என்டர் பண்ணணும். காரணம் இது இங்க MBல தான் நீங்க என்டர் பண்ணணும். 1024 MB தான் 1 GB. நம்ம சுமாரா ஒரு 3000 என்டர் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்றோம். இப்போ ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இன்னும் ஹார்ட் டிஸ்க்ல அன்பார்ட்டிஷன்ட் ஸ்பேஸ் இருக்குது. அதாவது பார்ட்டிஷன் பிரிக்காத இடம் இருக்குது. நாம இதையும் பார்ட்டிஷன் கிரியேட் பண்றதுக்கு C பிரஸ் பண்றோம். அந்த பேலன்ஸ் ஸ்பேஸ் அப்படியே என்டர் பண்ணிடுறோம். இப்போ நம்ம கிட்ட 2 பார்ட்டிஷன் வந்துருச்சு. அடுத்தது நம்ம Cல தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ண போறோம். டு செட்டப் விண்டோஸ் SP ஆன் செலக்டட் ஐட்டம் பிரஸ் என்டர்னு சொல்லுது. அப்ப C செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்டர் பிரஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல நமக்கு பார்ட்டிஷனை எந்த வகையில ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னு கேக்குது. இப்ப ஒரு ஹார்ட் டிஸ்க் அப்படி இருக்குதுன்னா அதை நமக்கு 2ஆ பிரிக்கிறதுக்கு பேரு பார்ட்டிஷன் சொல்லுவோம். அதாவது இது C டிரைவா பிரிச்சிருக்கோம், இது D டிரைவா பிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க பிரிச்ச பிறகு அதை நம்ம ஃபார்மேட் பண்ணணும். ஃபார்மேட் பண்ணாதான் உங்களால ஃபைல் அதுல சேவ் பண்ண முடியும். அப்ப ஃபார்மேட்ங்கிறது ஃபைல உள்ள சேவ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க ப்ரிப்பேர் பண்றதுதான் ஃபார்மேட்னு சொல்லுவோம். இந்த ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா குவிக் ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆர்டினரி ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த ஆர்டினரி ஃபார்மேட் பண்ணீங்கன்னா உங்க ஹார்ட் டிஸ்க்ல ஏதாவது பேட் செக்டர் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணும். பேட் செக்டர் இருந்ததுன்னா அந்த இடத்துல அது பேட் செக்டர்னு மார்க் பண்ணிட்டோம். அந்த இடத்துல உங்களுக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணாது. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஃபைல் எதுவும் கரப்ட் ஆகாது. இதுவே குவிக் ஃபார்மேட்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு பேட் செக்டரை செக் பண்ணாது. ஆனா குவிக் ஃபார்மேட் உங்களுக்கு சீக்கிரமா முடிஞ்சிடும். நார்மல் ஃபார்மேட் கொஞ்சம் லேட் ஆகும். ஜெனரலா ஹார்ட் டிஸ்க்ல எப்பயுமே நீங்க நார்மல் ஃபார்மேட்டுக்கு தான் போகணும். ஏன்னா பேட் செக்டர் இருந்ததுன்னா அந்த பேட் செக்டரை மார்க் பண்ணிடணும். அந்த பேட் செக்டர் இருக்கிற இடத்துல ஃபைல்ஸ் எதையும் சேவ் பண்ணக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க NTFS ஒன்று இருக்குது, ஃபேட்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபேட்ங்கிறது ஃபைல் அலோகேஷன் டேபிள்னு சொல்லுவோம். இந்த ஃபைல் அலோகேஷன் டேபிள் ஜெனரலா XPல யூஸ் பண்றது கிடையாது. காரணம் இந்த ஃபைல் அலோகேஷன் டேபிள்ல உங்களுக்கு செக்யூரிட்டி எதுவுமே கிடையாது. அதாவது உங்க ஃபைல அடுத்தவங்க பார்க்க கூடாது அப்படின்னு செட் பண்ண முடியாது. ஆனா NTFSல செக்யூரிட்டி அதிகம். நீங்க ஜெனரலா XP லோட் பண்ணும்போ NTFS தான் போடுறோம். இப்ப ஜெனரலா எல்லாருமே NTFS தான் யூஸ் பண்றாங்க. NTFS யூஸ் பண்றதுனால என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா என்கிரிப்டட் ஃபைல் சிஸ்டம்ங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த NTFS யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷனுமே ஒர்க் பண்ணும். என்கிரிப்டட் ஃபைல் சிஸ்டம்னா ஒரு ஃபைலை என்கிரிப்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைலை வேற யாராவது திருடிட்டு போனா கூட அதை ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குதுங்கிறத படிக்க முடியாது. உங்களால மட்டும்தான் படிக்க முடியும். இந்த என்கிரிப்டர் எல்லாம் எப்படி செட் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்தது ஃபைல் கம்ப்ரஷன். ஃபைல் கம்ப்ரஷன்னா ஒரு 100 MB ஃபைல் இருக்குன்னா நீங்க கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா ஒரு 60 MB 70 MB உங்களுக்கு ஃபைலுடைய சைஸ் கம்மியாகும். அப்ப பெரிய பெரிய ஃபைல்லாம் இருந்ததுன்னா நீங்க கம்ப்ரஸ் பண்ணி வச்சீங்கன்னா உங்க ஹார்ட் டிஸ்க்ல அந்த ஃபைல் எடுத்துக்கிற இடம் ரொம்ப கம்மியாயிடும். ஹார்ட் டிஸ்க்ல நிறைய ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி டிஸ்க் கோட்டான் இருக்குது. இப்போ ஒரே கம்ப்யூட்டரை 2 யூசர் யூஸ் பண்றாங்க. ஒரு யூசர் யூசர் 1 யூசர் 2 யூஸ் பண்றாங்கன்னா நாம என்ன பண்ணலாம்னா இந்த டிஸ்க் கோட்டாவில் யூசர் 1க்கு
2 GB தான் ஹார்ட் டிஸ்க்ல இடத்தை எடுத்துக்கணும், யூசர் 2க்கு 3 GB இடத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம செட் பண்ணிடலாம். இப்படி செட் பண்ணிட்டா யூசர் 1க்கு 2 GBக்கு மேல ஹார்ட் டிஸ்க்ல ஃபைலை ஸ்டோர் பண்ண முடியாது. ஜெனரலா கம்பெனிகள்ல எல்லா யூசருக்கும் ஹார்ட் டிஸ்க்ல எவ்வளவு இடங்கிறத கோட்டா செட் பண்ணி கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒரே யூசர் தேவையில்லாத மூவிஸ் சாங்ஸ் எல்லாத்தையும் ஹார்ட் டிஸ்க்ல காப்பி பண்ணி ஹார்ட் டிஸ்க் ஃபில் பண்ணுவாப்ல. இந்த மாதிரி நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா யூசர் 1க்கு 2 GBக்கு மேல ஃபில் பண்ண முடியாது. யூசர் 2 லாகின் ஆனா அவருக்கு 3 GBல ஹார்ட் டிஸ்க்ல இடம் எப்பயுமே இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க NTFS மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். ஃபேட்டை செலக்ட் பண்ண இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால நம்ம ஃபார்மேட் த பார்ட்டிஷன் யூசிங் த NTFS ஃபைல் சிஸ்டம்ங்கறத செலக்ட் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்றோம். இப்ப ஃபார்மேட் ஆகுது. ஃபார்மேட் ஆகி முடிஞ்சதும் உங்களுக்கு ஃபைல் காப்பி ஸ்டேஜ் ஆரம்பிக்கும். XPCD ல இருந்து சோர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை ஹார்ட் டிஸ்க்கு காப்பி பண்ணுது. இந்த இன்ஸ்டலேஷன் ஸ்டேஜ்ல மொத்தம் 3 வகையான ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் மோடுன்னு சொல்லுவோம். ரெண்டாவது கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மோடு. மூணாவது வெல்கம் மோடுன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம டெஸ்ட் மோட்ல இருக்கோம். டெஸ்ட் மோட்ல உங்களுக்கு மவுஸ் வேலை செய்யாது. நீங்க கீபோர்டை முழுக்க யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணி ஆகணும். இந்த டெஸ்ட் மோட் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி ஆகி முடிஞ்சதும் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆன பிறகு கிராபிக்கல் யூசர் மோட்ல போகும். இப்போ உங்களுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் முழுக்க இன்ஸ்டால் ஆகும். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதும் உங்களுக்கு XP ஸ்டார்ட் ஆகும். XP ஸ்டார்ட் ஆகும்போ XPல யூசர் நேம், அப்டேட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஸ்டேஜுக்கு போகும். இப்ப நம்ம டெஸ்ட் மோட்ல இருக்கோம். இப்ப ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி ஆகி முடிஞ்சிருச்சு. இப்ப கம்ப்யூட்டர் ஒரு தடவை ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆன பிறகு கிராபிக்கல் மோடுக்கு போகும். இப்ப கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகி கிராபிக்கல் மோடுக்கு போயிருக்குது. கிராபிக்கல் மோட்ல இன்ஸ்டலேஷனை கண்டினியூ பண்ணுது. கிராபிக்கல் மோடு இன்ஸ்டால் ஆகும்போ உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க Shift F10ங்கிற கீயை பிரஸ் பண்ணா போதும். இந்த கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துடும். பிரஸ் பண்ணதும் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் ஆயிடுச்சு. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல CD\ன்னு என்டர் பண்றோம். அப்படி என்டர் பண்ணோம்னா C டிரைவுக்கு வந்துருவோம். C டிரைவ்ல DR போட்டு பாக்குறோம். DRல விண்டோஸ் டைரக்டரி காப்பி ஆயிடுச்சு, டாக்குமெண்ட்ஸ் அண்ட் செட்டிங் காப்பி ஆயிடுச்சு, ஆனா ப்ரோக்ராம்ஸ் காப்பி ஆகல. இப்ப CD விண்டோஸ்னு போட்டு விண்டோஸ் டைரக்டரிக்கு போறோம். நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் விட்டு வெளியில வரணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸிட்ங்கிற கமாண்டை என்டர் அடிச்சு வெளியில வந்துடலாம். கிராபிக்கல் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் ஏதாவது வேலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போலாம், எக்ஸிட் அடிச்சு வெளியில வரலாம். அடுத்து உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் ஓபன் ஆகுது. இந்த ரீஜனல் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ்ல கஸ்டமைஸ்ங்கிற பட்டனை நீங்க செலக்ட் பண்ணி உங்க லாங்குவேஜ் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். இதுலயே டெக்ஸ்ட் இன்புட் லாங்குவேஜ் அதுக்கு டீடைல்ஸ் செலக்ட் பண்றோம். இதுல ஆட் செலக்ட் பண்ணி எந்தெந்த லாங்குவேஜ் XPல சப்போர்ட்டட் இருக்குதோ அந்த லாங்குவேஜை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கேன்சல் செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து இன்புட் லாங்குவேஜும் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து உங்க யூசருடைய நேம், கம்பெனியோட நேம் இங்க டைப் பண்ணி ஆகணும். நம்ம யூசர் நேம் டைப் பண்ணிட்டு கம்பெனி நேம் பிட்நெட்ஸ்னு டைப் பண்றோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் உங்களுடைய கீ நம்பரை இங்க என்டர் பண்ணணும். நீங்க XPCD-னுடைய பேக் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பேக்குக்கு பின்னாடி உங்களுக்கு கீ நம்பர் தந்திருப்பாங்க. அந்த கீ நம்பரை பார்த்து இங்க என்டர் பண்ணணும். நாம இப்ப கீ நம்பரை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். கீ நம்பரை என்டர் பண்ண பிறகு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு என்ன நேம் தர போறீங்கன்னு கேக்குது. நம்ம கம்ப்யூட்டருக்கு பிட்நெட்ஸ் XP1ன்னு பேர் கொடுத்துருக்கோம். அடுத்தது இங்க பாஸ்வேர்டை நம்ம என்டர் பண்ணி ஆகணும். இந்த யூசர் நேம் டிஃபால்ட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வந்திருக்கும். இங்க நீங்க பாஸ்வேர்டை என்டர் பண்ணுவீங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேம் நார்மலா லாகின் ஆக முடியாது. நீங்க விண்டோஸ்ல போனீங்கன்னா கிராபிக்கல்ல வெல்கம் ஸ்கிரீன்ல யூசருடைய பேர் மட்டும் தான் காட்டும். நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ல லாகின் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா 2 தடவை Ctrl+Alt+Delete கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாகின் பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்னால லாகின் ஆக முடியும். இதுவே XP ஹோம்ல இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கவுண்ட்ல நார்மலாவே லாகின் ஆக முடியாது. நீங்க சேஃப் மோடுக்கு போனா மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகின் ஆக முடியும். இப்ப நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு டேட் அண்ட் டைம் செட் பண்றதுக்கான ஆப்ஷன். இந்த டேட் அண்ட் டைம் உங்களுடைய பயாஸ் சிப்ல இருந்து எடுத்துக்கும். அடுத்தது நம்ம கண்ட்ரியை செலக்ட் பண்ணணும். இந்தியா GMTல 5:30ல வரும். GMTங்கிறது கிரீன்விச் மீன் டைம் அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா சென்னை, கல்கத்தா, மும்பை, டெல்லின்னு வருது. கிரீன்விச் மீன் டைம் +5:30 தான் இந்தியாவுடைய பர்மனன்ட் டைம். அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம்.
நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் உங்க கம்ப்யூட்டர்ல நெட்வொர்க் கார்டு இருந்ததுன்னா நெட்வொர்க்கு தேவையான ஃபைல்ஸ் லோட் பண்ணும். அடுத்த பேஜ்ல நெட்வொர்க்கை கஸ்டமைஸ் பண்ண போறீங்களா, நார்மல் செட்டிங் போதுமான்னு கேக்குது. ஜெனரலா நீங்க நார்மல் செட்டிங்கை செலக்ட் பண்ணா போதும். நார்மல் செட்டிங்கை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் உடைய கிளையண்ட் சாஃப்ட்வேர் லோட் ஆகும், பிரிண்ட் சர்வர், ஃபைல் சர்வர் லோட் ஆகும். அடுத்தது குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் சொல்லுவோம். ரியல் டைம் வீடியோ ஆடியோ அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்றதா குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வரும், அது லோட் ஆகுது. TCP IP-க்கான டிஃபால்ட் எல்லாமே லோட் ஆகுது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் IP அட்ரஸ் லோட் ஆயிடும். நம்ம நார்மல் செட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் உங்க கம்ப்யூட்டர் ஒர்க் குரூப்ல இருக்குதா டொமைன்ல இருக்குதான்னு கேக்குது. உங்க கம்ப்யூட்டர் டொமைன்ல இருந்ததுன்னா நீங்க இங்க செலக்ட் பண்ணிட்டு டொமைனுடைய நேம என்டர் பண்ணணும். ஜெனரலா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணாம நார்மலா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்ணிட்டு OS ரன் ஆகும்போது உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் வேணும் ஆல்டர் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப ஒர்க் குரூப்பை டிஃபால்ட்ட செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். இப்ப ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி ஆகுது. இது ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். இந்த ஃபைல்ஸ் முழுசும் காப்பி ஆன பிறகு கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆயிட்டு வெல்கம் மோடுக்கு போகும். நம்ம அது வரை வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இப்ப கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆன பிறகு வெல்கம் மோடுக்கு வந்திருக்குது. வெல்கம் மோட்ல உங்க மானிட்டருடைய டிஸ்பிளே செட்டிங்கை அட்ஜஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குது. நம்ம ஓகே செலக்ட் பண்றோம். இப்போ ஓகே செலக்ட் பண்றோம். கம்ப்யூட்டர் இப்ப வெல்கம் மோட்ல இருக்கு. வெல்கம் டு மைக்ரோசாஃப்ட்ல நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போறோம். ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் எல்லாம் இப்ப போகட்டான்னு கேக்குது. ஜெனரலா இன்டர்நெட் இருந்ததுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை இப்பயே செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம நாட் ரைட் நவுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். உங்ககிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குதான்னு செக் பண்ணுது. இது செக் பண்ணி முடியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்கிறதுனால நம்ம இப்ப ஸ்கிப் பிரஸ் பண்றோம். இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்களான்னு கேக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன்ல நம்ம நோ நாட் அட் திஸ் டைம்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். அடுத்தது நம்ம யூசர் நேம் கிரியேட் பண்ணோம். இப்ப நம்ம கிரியேட் பண்ற யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ங்கிற அக்கௌண்ட்ல வரும். நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணது OS லோட் பண்ணும்போது அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட். இங்க நாம கிரியேட் பண்ற அக்கௌண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ங்கிற அக்கௌண்ட்ல வரும். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் ஈக்குவல் பவர் இருக்குது. எல்லா ஒர்க்கும் இந்த ரெண்டு பேருமே பண்ணலாம். நார்மலா நாம இங்க எந்த யூசரை கிரியேட் பண்றோமோ அந்த யூசர்ல தான் லாகின் ஆகும். நம்ம ஒரே ஒரு யூசரை சாம்பிளுக்கு கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறோம். யூசர் நேம் பாண்டியன் செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டோம். வெல்கம் ஸ்கிரீனுடைய ஒர்க் முடிஞ்சு போச்சு. இந்த வெல்கம் ஸ்கிரீனுக்கு OOBன்னு சொல்லுவோம். அதாவது அவுட் ஆஃப் பாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேரு. இது ஸ்டார்டிங்ல ஒரு தடவை தான் வரும். இப்போ உங்களுக்கு நார்மலா XP லோட் ஆகுது. இப்ப ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆயிடுச்சு. நார்மலா XP பூட் ஆயிடுச்சு. நாம மானிட்டருடைய ரெசல்யூஷனை இதுல செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிட்டு டிஸ்பிளேவை செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுத்துறோம். அடுத்தது மதர் போர்டு CDயை போட்டு டிரைவர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே லோட் பண்ணிக்கணும். டிரைவர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டு நம்ம கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்றோம். நம்ம கம்ப்யூட்டர்ல மதர் போர்டு டிரைவர் CD எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு பாண்டிங்கிற யூசர்ல லாகின் ஆகிறோம். லாகின் ஆனதும் நம்ம கம்ப்யூட்டர் நேம் எல்லாம் கரெக்டா செட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸுக்கு போறோம். அதுல கம்ப்யூட்டர் நேம் பிட்நெட்ஸ் XP1 கம்ப்யூட்டர் நேம் செட் பண்ணிருக்கோம். நாம பாண்டி யூசரை கிரியேட் பண்ணும்போது பாண்டி யூசருக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணல. பாஸ்வேர்டை செட் பண்றதுக்கு கண்ட்ரோல் பேனலுக்கு போகணும். ஏன்னா பாண்டி யூசர் கம்ப்யூட்டருடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸுக்கு நிச்சயமா பாஸ்வேர்டு செட் பண்ணும். இங்க போனீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் வியூ தான் காட்டும். நீங்க கிளாசிக் வியூ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் காட்டும். இதுல நம்ம யூசரை செலக்ட் பண்றோம். யூசர்ல பாண்டி யூசரை டபுள் கிளிக் பண்றோம். அதுல கிரியேட் ஏ பாஸ்வேர்டுல பாண்டின்னு அவருக்கு பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறோம். கிரியேட் பாஸ்வேர்டை கிளிக் பண்றோம். அவருடைய ஃபோல்டரை பிரைவேட் பண்ணுமான்னு கேக்குது. அதாவது மத்தவங்க யாரும் பார்க்காம பிரைவேட் பண்ணுமான்னு கேக்குது. நம்ம எஸ் மேக் பிரைவேட்னு கிளிக் பண்ணிக்கிறோம். நம்ம XPயை லோட் பண்ணும்போது XP ஹார்ட் டிஸ்க்ல எவ்வளவு இடத்த எடுத்துக்கிச்சு அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்கு கம்ப்யூட்டரை ஓபன் பண்றோம். அதுல C டிரைவ் ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ். இங்க பாத்தீங்கன்னா 1.95 GB எடுத்துக்கிச்சு. அப்ப நார்மலா நீங்க XPயை லோட் பண்றதுக்கு மினிமம் ஒரு 2 GB ஆவது உங்க ஹார்ட் டிஸ்க்ல இடம் இருக்கணும். ஒரு 20 GB ஹார்ட் டிஸ்க்ல இடம் இருந்தாதான் நீங்க OS லோட் பண்ண பிறகு உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே லோட் பண்ண முடியும். நம்ம XPயை இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்திருக்குதா அப்படின்னு பார்க்கணும். CD ரோமை போட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது CD அழுக்கா இருந்ததுன்னா CDல சில ஃபைலை படிக்க முடியாம போயிடும். அது மட்டும் இல்லாம எல்லா CD ரோமும் நல்லா வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. அப்படி எரர் ஏதாவது செட்டப் பண்ணும்போது வந்திருக்கான்னு பாக்குறதுக்கு ஸ்டார்ட்ல மை கம்ப்யூட்டர் ஓபன் பண்றோம். C டிரைவ் ஓபன் பண்றோம்.
சி டிரைவ்ல விண்டோஸ் ஃபோல்டர், விண்டோஸ் ஃபோல்டர்ல செட்டப் எரர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த செட்டப் எரர்ங்கிற ஃபைலை பார்க்குறோம். இப்போ செட்டப் எரர்ங்கிற ஃபைல் இருக்குது, அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஃபைலுக்குள்ளார உங்களுக்கு எந்த கண்டென்ட்டும் இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரலன்னு அர்த்தம். ஒருவேளை இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஃபைலை படிக்க முடியல, ஸ்கிப் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த மெசேஜ் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன எரர் வந்திருக்குங்கிற மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜை பார்த்துட்டு நீங்க அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துடணும். இப்போ நமக்கு எரர் எதுவும் வரல. இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதும் நம்முடைய ஹார்ட் டிஸ்க்ல தேவையில்லாத டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் கிரியேட் ஆயிருக்கும். அதை டெலீட் பண்ணணும். அதுக்கு ஸ்டார்ட், ஆல் ப்ரோக்ராம்ஸ், அக்சசரிஸ், சிஸ்டம் டூல்ஸ், டிஸ்க் கிளீனப்புக்கு போறோம். நீங்க லாக் ஃபைல்ஸ் எல்லாம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. லாக் ஃபைல்ஸ், டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ண சொல்லிட்டு நம்ம ஓகேவை கிளிக் பண்றோம். இப்போ உங்களுக்கு சி டிரைவ்ல தேவையில்லாத டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடும். இப்போ டெலீட் பண்ணி முடிஞ்சதும் கம்ப்யூட்டர் ஃபாஸ்டா வேலை செய்யறதுக்கு ஹார்ட் டிஸ்கை முதல்ல டீஃப்ராக் பண்ணிக்கணும். அக்சசரிஸ்ல, சிஸ்டம் டூல்ஸ்ல டிஸ்க் டீஃப்ராக்மெண்ட்டுக்கு போறோம். டிஸ்க் டீஃப்ராக்மெண்ட்ல அனலைஸ் கொடுக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட் கலர்ல இருந்ததுன்னா ஃபைல்லாம் ஃபிராக்மெண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஃபைல் ஃபிராக்மெண்ட் ஆகுதுன்னா ஒரு ஃபைல் வந்து கண்டினியூவா இல்லாம ஒரு ஃபைலுடைய கண்டென்ட் கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க அப்படி மாதிரி மாறி மாறி எழுதுனா அது ஃபிராக்மெண்ட் சொல்லுவோம். இதை நம்ம சரி பண்ணணும். இதை சரி பண்ணாதான் கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும். அதனால நம்ம டீஃப்ராக்மெண்ட்டை செலக்ட் பண்றோம். டீஃப்ராக்மெண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு இந்த ரெட் கலர்லாம் ப்ளூ கலரா மாறிடும். ப்ளூ கலரா மாறிடுச்சுன்னா ஃபைல்லாம் கண்டினியூவா இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும். இந்த ஒர்க்கை முடிஞ்சதும் நீங்க முதல்ல ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் லோட் பண்ணிக்கணும். ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் லோட் பண்ண பிறகுதான் உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே லோட் பண்ணணும். இன்டர்நெட்டுக்கு போகணும். ஏன்னா நீங்க ப்ரோக்ராம்ஸ் லோட் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம்ஸ்ல அப்படி இல்ல கேம்ஸ்ல வைரஸ் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. அதனால முதல்ல நம்ம ஆன்டிவைரஸை லோட் பண்ணணும். டீஃப்ராக்மெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால அதை மினிமைஸ் பண்ணிக்கிறோம். இந்த கம்ப்யூட்டரை நாங்க ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம். ஆக்டிவேஷன் பண்ணிருந்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர்ல சி டிரைவ்ல விண்டோஸ்ல சிஸ்டம் 32ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த சிஸ்டம் 32ங்கிற ஃபோல்டரை ஓபன் பண்றோம். சிஸ்டம் 32ல wpa.dpl ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை பார்க்கிறோம். இந்த wpa.dpl-னா விண்டோஸ் ப்ராடக்ட் ஆக்டிவேஷன் பேர். நீங்க ஆக்டிவேஷன் பண்ண பிறகு இந்த ஃபைல் தான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் டீடைல்ஸ் இருக்கும். நீங்க ஆக்டிவேஷன் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட்காரங்க இந்த ஃபைலை உங்க கம்ப்யூட்டர்ல லோட் பண்ணிருப்பாங்க. இந்த ஃபைலை நீங்க பேக்கப் எடுத்து வைக்கணும். எதுக்காக பேக்கப் எடுத்து வைக்கணும்னா நீங்க சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்க. இப்ப கம்ப்யூட்டர் ஆக்டிவ்ல இருக்குது. உங்களுக்கு ஃபியூச்சர்ல வைரஸ் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வந்து கரப்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்படி கரப்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க சி டிரைவை ஒரு தடவை ஃபார்மேட் பண்ணிட்டு திரும்ப ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அப்படி ஒவ்வொரு தடவை இன்ஸ்டால் பண்ணும்போதும் திரும்ப திரும்ப நீங்க ஆக்டிவேஷனுக்கு போக வேண்டிய நிலைமை வரும். அதுக்கு பதிலா இந்த ஃபைலை யூஎஸ்பிலயோ எதுலயாவது காப்பி பண்ணி எடுத்துக்கிறீங்க. காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்க புதுசா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரீஇன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த ஃபைலை இந்த ஃபோல்டர்ல பேஸ்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஆக்டிவேஷனுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பா உங்க கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர் எதுவும் அதிகமா சேஞ்ச் ஆயிருக்க கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 4 ஹார்ட்வேருக்கு மேல சேஞ்ச் ஆனா டீஆக்டிவேஷன் ஆயிடும்னா நீங்க ஹார்ட்வேர் எதுவும் சேஞ்ச் ஆகாத டைம்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ரீஇன்ஸ்டால் பண்ணா இந்த ஃபைலை திரும்பி காப்பி பண்ணி போட்டுட்டீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஆக்டிவேஷனுக்கு போக வேண்டிய தேவை கிடையாது. ஜெனரலா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு 1 இயர் ஆகும்போது நீங்க ரீஇன்ஸ்டால் பண்ணணும். காரணம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாளாவ டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் அதிகமாயிட்டே போகும். அதே மாதிரி நீங்க சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் லோட் பண்ண ரிஜிஸ்ட்ரியில கண்டென்ட் அதிகமாயிட்டே போகும். அதனால கம்ப்யூட்டர் ஸ்லோ ஆரம்பிக்கும். அப்ப ஒரு வருஷம் முடியும் போது நீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கும். இப்ப டீஃப்ராக்மெண்ட் முடிஞ்சு போயிடுச்சு. டீஃப்ராக்மெண்ட்ல ஃபைல் எல்லாம் கண்டினியூ ஆயிடுச்சு. இதுவே நீங்க தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் டீஃப்ராக்மெண்ட் எல்லாம் போட்டீங்கன்னா இந்த ப்ளூ கலரையும் இந்த இடத்துல உங்களுக்கு ஜாயின் பண்ணிடும். அதாவது ஃபைல்ஸ் எல்லாம் ஹார்ட் டிஸ்க்ல ஒரு மூலையில செட் பண்ணி கொடுத்துரும். நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து ஸ்டார்ட் கண்ட்ரோல் பேனல். கண்ட்ரோல் பேனல்ல ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்றோம். மைக்ரோசாஃப்ட்ல இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதுல ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை செலக்ட் பண்றீங்க. இந்த ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா டெய்லி ஒரு தடவை மைக்ரோசாஃப்ட்ல அப்டேட்ஸ் ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும்.
இது நீங்க எப்ப செலக்ட் பண்றீங்கன்னா நீங்க DSL கனெக்ஷன் அதாவது பிராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சிருக்கீங்க, அன்லிமிட்டெட் கனெக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணீங்க. அப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப் டு டேட்ல இருக்கும். இதுவே கீழே பாத்தீங்கன்னா டவுன்லோடு அப்டேட்ஸ் ஃபார் மீ பட் லெட் மீ சூஸ் வென் டு இன்ஸ்டால் தம். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆயிடும். ஆனா இன்ஸ்டால் ஆகாது, நீங்க மேனுவலா தான் இன்ஸ்டால் பண்ணணும். இது இல்லாம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நோட்டிஃபை மீ பட் டோன்ட் ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் தம். இது எப்ப செலக்ட் பண்ணுவோம்னா கம்பெனிகள்ல பாத்தீங்கன்னா அப்டேட்ஸை ஆட்டோமேட்டிக்கா லோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சில ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் போட்டீங்கன்னா சில சாஃப்ட்வேர்ஸ் வேலை செய்யாம போயிடும். அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்டேட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து ஒரு ட்ரையல் கம்ப்யூட்டர்ல அந்த அப்டேட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி அவருடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுதான்னு செக் பண்ண பிறகு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்ரூவ் பண்ணுவார். எந்தெந்த அப்டேட்ஸ கம்பெனில இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு அப்டேட் பண்ணுவார். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க இதை செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல டர்ன் ஆஃப் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் ஒன்று இருக்குது. இது ஜெனரலா நீங்க செலக்ட் பண்ணக்கூடாது. நம்ம இப்ப ஆட்டோமேட்டிக் அப்டேட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே செலக்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல ஸ்பீட் அதிகமா வேணுமா ஷோ அதிகமா வேணுமாங்கறத முடிவு பண்ணணும். ஜெனரலா கம்ப்யூட்டர் நமக்கு ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும். புதுசா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணும்போது தான் இந்த கிராஃபிக் எல்லாம் நம்ம பார்ப்போம். அதாவது டெஸ்க்டாப்ல கலர்ஸ் எல்லாம் செக் பண்ணுவோம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணணும்னா கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போறீங்க. அதுல அட்வான்ஸ்டு அதுல பெர்ஃபார்மன்ஸ் ஒரு டேப் இருக்கும், அதை செலக்ட் பண்றீங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் எஃபெக்ட் எல்லாமே ஆன் பண்ணி வச்சிருப்பாப்ல. அப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். இதுவே உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்துறீங்க. இப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி கலர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் குறைச்சிரும். ஆனா கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும். இப்ப நம்ம கம்ப்யூட்டர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு செட் பண்ணிட்டோம். நீங்க பிளாட் ஸ்கிரீன் மானிட்டர் அப்படி இல்ல லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்றதா ஃபாண்ட அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு டெஸ்க்டாப் ரைட் கிளிக் பண்றீங்க, ப்ராப்பர்ட்டிஸ்ல போறீங்க. ப்ராப்பர்ட்டிஸ்ல அப்பியரன்ஸ் இருக்கும், அதுல எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதை செலக்ட் பண்றீங்க. யூஸ் த ஃபாலோயிங் மெத்தட் டு ஸ்மூத் எட்ஜ் ஆஃப் த ஸ்கிரீன் ஃபாண்ட்ஸ் செலக்ட் பண்றீங்க. இதுல நார்மலா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கும். இதை செலக்ட் பண்ணி கிளியர் டைப்பை செட் பண்ணிக்கிறீங்க. இந்த கிளியர் டைப்பை செட் பண்ணா உங்களுக்கு என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா லேப்டாப் மானிட்டருக்கு பிளாட் ஸ்கிரீன் மானிட்டருக்கு உங்களுக்கு டிஸ்பிளேல ஃபாண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கும். இப்ப நம்ம இதை ஓகே செலக்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட்டை கிளிக் பண்றோம். பாண்டி யூசர்ல தான் நம்ம லாகின் ஆயிருக்கோம். பாண்டி யூசர்ல லாக் அவுட் ஆகிறோம். நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர்ல லாகின் ஆகணும். அட்மினிஸ்ட்ரேட்டர்ல லாகின் ஆகிறதுக்கு இங்க கிளிக் பண்ற மாதிரி ஐகான்ஸ் எதுவும் இருக்காது. நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ல லாகின் ஆகணும்னா கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட்ட 2 தடவை பிரஸ் பண்ணணும். நம்ம இப்ப கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட்ட 2 தடவை பிரஸ் பண்ண போறோம். அப்படி 2 தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி லாகின் பாக்ஸ் ஓபன் ஆகும். இந்த லாகின் பாக்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் அவருடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு ஓகேவை செலக்ட் பண்றோம். நீங்க எக்ஸ்பி கம்ப்யூட்டர்ல அட்மினிஸ்ட்ரேட்டரா லாகின் ஆகிறதா இருந்தா இந்த மாதிரி தான் லாகின் ஆக முடியும். ஜெனரலா அட்மினிஸ்ட்ரேட்டரா லாகின் ஆக வேண்டிய தேவைகள் அதிகமா இருக்காது. டிரைவர் சாஃப்ட்வேர் லோட் பண்றது அந்த மாதிரி கண்டிஷனுக்கு மட்டும் நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டரா லாகின் ஆனா போதும். இதுவே எக்ஸ்பி ஹோமா இருந்தா உங்களுக்கு நார்மலா அட்மினிஸ்ட்ரேட்டரா லாகின் ஆகவே முடியாது. நீங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது F8 கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா சேஃப் மோட்னு ஒரு மோடு வரும். அந்த சேஃப் மோட்ல மட்டும்தான் எக்ஸ்பி ஹோம்ல உங்களால லாகின் ஆக முடியும். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டரா லாகின் ஆக முடியும். இப்ப நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டரா லாகின் ஆயிருக்கோம். மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணி மேனேஜுக்கு போறோம். லோக்கல் யூசர் அண்ட் குரூப் இருக்கும். இதுல யூசரை செலக்ட் பண்றீங்க. யூசரை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு யூசர் இருக்காங்க, எக்ஸ்பின்னு ஒரு யூசர் இருக்காப்ல. எக்ஸ்பி யூசருடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் பாக்குறோம். அவர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ங்கிற குரூப்பை சேர்ந்தவர். இந்த இடத்துல எஸ் இருக்கும், இந்த இடத்துல அந்த எஸ் இருக்காது. கம்ப்யூட்டர்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் பவர்ஃபுல் அக்கவுண்ட். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் நினைச்சாருன்னா எத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வேணா கிரியேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். 2 பேருக்கும் ஈக்குவலான பவர் தான். ஆனா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை டெலீட் பண்ண முடியாது. அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கவுண்ட் பர்மனன்ட் அக்கவுண்ட். உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கவுண்ட் தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா அந்த அக்கவுண்டை டிசேபிள் பண்ணிக்கிறது நல்லது. ப்ராப்பர்ட்டிஸ்ல போறீங்க. ப்ராப்பர்ட்டிஸ்ல அக்கவுண்ட் வேணும்னா நீங்க டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். சில ஒர்க்குங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் செய்ய முடியும், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னால செய்ய முடியாது. அதெல்லாம் எந்த மாதிரி ஒர்க் எல்லாம்ங்கிறது நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். தேங்க்யூ.